ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். அது மீன் குழம்பு, மீன் வறுவல். மத்தி மீனில் குழம்பும் வெலை மீனில் வறுவலும் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. மத்தியில் எப்பயுமே குழம்பு பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த மீனில் நீங்கள் குழம்பு பண்ணாலும் சரி, ஆனால் மத்தி மீனில் நீங்கள் குழம்பு பண்ணுறது தனி டேஸ்ட் இருக்கும். அதில் எனக்கு எப்பயுமே பிடிச்சது பார்த்தீங்கன்னா மத்தி மீனில் குழம்பு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மத்தியில் குழம்பு பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். குழம்பு வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். முதல்ல நம்ம மீன் வறுவலும் மீன் குழம்பும் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற வேலைகளை எல்லாம் பார்த்துக்கலாம். மசாலா தடவி எடுத்து வச்சாதான் அது உப்பு காரம்லாம் பிடிச்சி சரியாக இருக்கும். முதல்ல மீன் வறுவலுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். 1/2 கிலோ வெள்ளை மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் 1, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1, 2, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். இதில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 லெமன் இல்லைன்னா 1/4 லெமன் போதும், அதிகமாகவும் புளிப்பு தேவையில்லை. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். மசாலா வந்து கலந்தாச்சு. இப்போ இதில் மீனில் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மீனையும் தடவி எடுத்துக்கலாம். மீனுக்கு மசாலா தடவியாச்சு. 1/2 மணி நேரம் கிட்ட இது ஊறட்டும். மீன் வறுவலுக்கு மசாலா தடவி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் அப்படி தான். நம்ம மத்தி மீனாக இருந்தாலும் சரி, எந்த மீனில் நீங்கள் குழம்பு பண்ணாலுமே கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3 கலந்து ஊற வச்சுட்டு குழம்பு செஞ்சிங்கன்னா நம்ம குழம்புல போடுற மீன் வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். காரம் உப்பெல்லாம் பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம எப்பயுமே பண்ணுறது மீன் குழம்புல அது கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு கலந்து வைப்போம். இப்போ நம்ம அதை கலந்து வச்சிடலாம். 1/2 கிலோ மத்தி மீன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மசாலா தடவி எடுத்து வைப்போம். அது போல தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ இதை கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கலந்து இதையும் ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு பண்ணோன்னா அந்த குழம்புல போடுற மீன் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ மசாலா தடவி வச்சாச்சு. மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு. ரெண்டுமே 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம் உரிக்கிறது, அரைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு சாதத்துக்கு ரைஸு ஊற வச்சிட்டோம்னா டைம் சரியாக இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மீனுக்கு மசாலா தடவி வச்சு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நானும் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் உரிச்சு எடுத்து அரிசியும் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து முதல்ல குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கரைச்சிட்டு ஒன்றா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். புளியை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ மசாலா வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதில் 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், அதே போல் பூண்டுப்பல் 10லேருந்து ஒரு 15, இதை வதக்கிடலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி, தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூள், அடுத்து மல்லித்தூள் 1, 2, 3, இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் 1, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி மசாலா வந்து இந்த தக்காளி, வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலா நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு இதை அரைச்சிக்கலாம். மசாலா வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. அடுத்து குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 போல் பூண்டுப்பல், அதையும் கொஞ்சம் சின்னதாக வெட்டியிருக்கேன்.
வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துடலாம். மசாலா போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிடலாம். மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி, தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. பார்த்துட்டு பக்குவமாக சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும், மூடி வச்சிடலாம். மீன் குழம்பு வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சாதம் ஒரு அடுப்பில் வச்சு விட்டுறலாம். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்பல, அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வேக வச்சு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மீன் போடணும். இப்போ நம்ம வந்து மீனை குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான், மீன் போட்டாச்சு. போட்டதுமே லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பை கலக்கவே கூடாது. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். மூடி வச்சுறேன். ஹை ஃப்ளேம் வர நல்லா கொதன்னு கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடணும். 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மீன் வந்து இந்த மாதிரி உடையாமல் வெந்திருக்கு பாருங்கள். சும்மா போட்டு நம்ம கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா மீன் வந்து வெந்துருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றினீங்கன்னா கூட அவ்வளோ மணமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு பண்ணிங்கன்னா இந்த பக்குவத்தில் நீங்கள் பண்ணுங்கள். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், மீனும் உடையாமல் இருக்கும். அந்த மாதிரி செய்வீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தி மீனில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மீனில் குழம்பு பண்ணாலும் இந்த மெத்தடில் பண்ணுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மீன் வறுவல் பண்ணிடலாம். மீனை ஊற வச்சு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மீனையும் இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கு, அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மீன் எடுத்து வச்சிடலாம். 2 பொரிச்சு எடுத்துக்கலாம். உடனே திருப்பி போட வேணாம், கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இதே போல் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் வறுவலும் செஞ்சு எடுத்துட்டோம். நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு மீன் எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து எண்ணெயில் கூட நல்லா சில்லி பொரிக்கிற மாதிரி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் மீன் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு, இப்போ மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். மீன் வறுவல், மத்தி மீன் குழம்பு, அருமையான ஒரு மீன் குழம்பு லஞ்ச் மெனு முடிஞ்சிருச்சு. மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சுட்டோம். நீங்கள் இந்த குழம்புல தான் இந்த மெத்தட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி இதே போல் மீன் வறுவலும் பண்ணலாம், மீன் குழம்பும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நான் வந்து மத்தியில் குழம்பும் வெள்ளை மீனில் வறுவலும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு மீனில் கூட பண்ணலாம். இதே மெத்தட் தான், மாற்றங்கள்லாம் கிடையாது. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.